ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நினச்ச விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டேன். பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் அவிச்ச முட்டையும் செஞ்சு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு பொண்ணு வந்துட்டு அம்மா வெளியே ஷாப்பிங் பண்ண போகலாம், நீங்கள் தான் நினச்ச விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. சரி வா, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பூர்விகாவுக்கு தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் டேட் வந்து முடிஞ்சிருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்போவுமே சத்யாவுக்கு தான் போவேன், சத்யாவில் தான் எடுப்பேன். மல்லிகாவுக்கு போய் மல்லிகாவில் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பூர்விகாவுக்கு போனேன். அங்கே போய்ட்டு நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தேன். சூப்பராக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. ரேட்டுமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டவ் தான் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா 3 பர்னர் வச்ச மாதிரி கேஸ் ஸ்டவ் நிறையா இருந்தது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 8500 அந்த கேஸ் ஸ்டவ் 12,000 போட்டிருந்தாங்க. இது வந்து ஆஃபர் முடிஞ்சிருச்சு மேம், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 4-5 பொருளாக எடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ரோட்டி மேக்கர் வாங்கினேன். அப்புறம் ஒரு சீலா தவா வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று வாங்கினேன். அப்புறம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே வந்துட்டு நான் வியாபாரத்துக்கு போகிற வண்டியிலே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. நான் அப்போ சொன்னேன், ஏன் வண்டியெல்லாம் கொடுக்க மாட்டிங்கன்னா இல்லைன்னு சொன்னாங்க. சரி அங்கேருந்து கிளம்பி வந்து சின்னதாக ஒரு பாப்கார்ன் சிக்கன் தான் சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.